கருப்பட்டி பய 1 மாசமா தங்கிக்கிட்டே இருக்கான். நான் பாட்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு தின்னுக்கிட்டே இருக்கான். இத கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லையா? என்னங்க காபி? அவங்கவுங்க சொந்தக்காரங்களே அவங்கவுங்க தான் கேட்கணும். அவங்கவுங்க சொந்தக்காரங்களை அவங்கவுங்க தான் கேட்கணுமா? உன் சொந்தக்காரன் தானடி, நீ கேட்க வேண்டியதானே? என்னது ஏன் சொந்தக்காரனா? உங்க சொந்தக்காரன் சொல்லிட்டு அவன் இங்க வந்து தங்கி இருக்கான். ஏன் சொந்தக்காரன் உன்கிட்ட சொன்னானா? ஆமா, என்கிட்ட உன் சொந்தக்காரன் சொன்னான். அப்ப அவன் யாருக்கு சொந்தக்காரன்? யாருக்கு தெரியும்? இப்ப அவன் எங்க? அவன் அதுதான் அவளே வரா. தனியா இருக்காங்க. இன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிக்கணும்னு சொன்னே, ஈரல் எடுத்து குழம்பு வச்சீங்களா? ஈரல் தானே எடுக்கிறேன். ஐயா, கொஞ்சம் பனியனை கழட்டுறீங்களா? ஏன் என்ன தேய்ச்சி விட போறீங்களா? ஓ, ஈரலை எடுக்கிறதுக்கு. ஏன் ஈரல் எடுக்க போறீங்களா? ஆமா, வெளிய கடை இன்னைக்கு ஸ்ட்ரைக்கு, அதனால இதுலயே ஈரல் எடுத்துற போறேன். இதுல ஈரல் எடுத்தா ஒரு 50 முனியாண்டி விலாசுக்கு அனுப்பலாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்லயே வந்து என்கிட்டயே பொய்ய சொல்லி இந்த மாதிரி. நான் சுத்தவே இல்லை, நீ ஏன்டா சுத்துற? என்னடே, என்கிட்ட வந்து என் சம்சாரத்துக்கு சொந்தக்காரன் சொல்லிருக்க, என்கிட்ட வந்து அவரோட சொந்தக்காரன் சொல்லிருக்க, போலீஸ்காரன் வீட்லயே பொய்ய சொல்லி தங்கி இருக்கியா? உன்ன உள்ளாக்கே தெரியுது. முழிக்கிற மொழிய பாரு. யார நீ? நாங்க சொல்றோம். ஏன் நீ சொல்ல மாட்டியா? அடடே, வேலூர் ஜெயில இருந்து தப்பி எங்க கிட்ட மாட்டினான். எங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டான். இவனை கேட்டான பல நாளா நாங்க அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஏயா, நீ ஒரு போலீஸ்காரனா? இத்தனை நாளா திருடனை வீட்டுக்குள்ளேயே வச்சு உபசரணை பண்ணிட்டு இருந்தியா? சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இப்படி ஒண்ணு என் வீட்டுல நடந்ததாக வெளியே சொல்லிடாதீங்க, எனக்கு ரொம்ப கேவலம். மூஞ்சிய பாரு, ஆமைய திருப்பி போட்டது மாதிரி. யோ, இவனை கூட்டிட்டு போங்கயா, வீட்டு பக்கம் கூட்டிட்டு போயிடாதீங்க. முழிக்கிற மொழிய பாரு, திருட்டு மொழி. போயா போயா. என்னடி வாந்தி எடுக்கிற? ஒண்ணும் இல்லையா, இத்தனை நாளா திருட நம்ம வீட்டுல தங்கி இருந்ததை நினைச்சேன், தலையை சுத்தி வாந்தி வந்துருச்சு. நல்ல வேலை, சும்மா தானே இருக்கிறோமேனு வாந்தி எடுக்கிறியான்னு பார்த்தேன். நான் பதறிட்டேன். வாடி. ஒரு எருமை கண்ணுக்குட்டி பன்னி சைஸ்ல இருப்பான். சரி, வர சொல்லுங்க. பிரெயினை வச்சு அப்படி என்னென்ன பண்றாங்கறத பாப்போம். குட் மார்னிங் சார். இல்ல, உங்க ஐஜி உன்னை பத்தி சில அடையாளங்கள் சொன்னாரு. கரெக்டா இருக்கிறப்பா? என்ன சிங்கம் புலின்னு வர்ணிச்சிருப்பாரு? அப்படியெல்லாம் சொல்லல, அவரு வேற டைப்பா சொன்னாரு. ஓ, என் வெயிட்ட பத்தி சொல்லிட்டாரா சார்? அது கிடக்குது. உங்க பரம்பரை பத்தி கொஞ்சம் சொல்லு.
எங்க பரம்பரை பத்தி சொல்லணும்னா ஒரு மைக் செட் வேணுமா? இல்ல சார், எங்க கொள்ளு தாத்தா வெள்ளக்காரனை ஓட ஓட விரட்டினாரு. ஆ. எங்க தாத்தா உங்க பாட்டிய ஓட ஓட சார், எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? ஐ அம் டிடெக்டிவ். சார், ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, நடு தாத்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ம். அது என்ன சார் கொள்ளு தாத்தான்னா? குதிரைக்கு வச்சிருந்த கொள்ளை இவனுக்கு அள்ளி தின்னுபிட்டு குதிரைய கொலை பட்டினி போட்டானுங்க. அதனால கொள்ளு தாத்தான்னு பேரு. அப்ப அரிசி, உளுந்து, பருப்பு இதெல்லாம் சாப்பிட்டா? அரிசி தாத்தா, பருப்பு தாத்தா, உளுந்து தாத்தா, மோர் சாப்பிட்டா மோர் தாத்தா. அந்த பரம்பரை தான் சார் எங்க பரம்பரை. அந்த பரம்பரையில வந்த ஒரு ஆள் தான் எனக்கு தேவை. Yes, sir. நீ என்ன பண்ற? இங்க இருந்து போற, ஆ. எங்கெங்க என்னென்ன நடக்குதுங்கிற பாக்குறேன். அது அப்படியே வந்து என்கிட்ட சொல்றேன். என் குரூப் வச்சு நான் அவங்களை அமைக்கிறேன். உங்க ஐஜி ஆ. உன்னை பிரெயின் சொல்லிருக்காரு. நீ பிரெயினை மட்டும் யூஸ் பண்ற. ஓகே? ஓகே சார். ஹலோ மிஸ்டர் திருவாசகம், எஸ். பிரைவேட் டிடெக்டிவ். யா. glad to meet you. How are you? ஃபைன். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உங்க சேவையை நான் ரொம்ப பாராட்டுறேன். தேங்க் யூ சார். யுவர் குட் நேம் என்ன உங்களுக்கு தெரியலையா? தெரியாம தானே கேக்குறேன். நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. இந்த போலீஸ்க்கு போலீஸ் தெரியல பாத்தீங்களா? நான் இந்த குற்றவாளி எனக்கு கண்டுபிடிக்காம இருக்கேன். மப்டில இருக்கேன். Correct. ஐ அம் இன்ஸ்பெக்டர் சௌத்ரி ஃப்ரம் டெல்லி. from டெல்லி. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிடுற? என்ன சொன்னீங்க? அது இல்ல, இது டெல்லி, பாம்பே, கல்கட்டா, மெட்ராஸ் இங்கெல்லாம் எனக்கு சைடுல சப்பாத்தி வியாபாரமா? அங்கே நான் பங்களா இருக்குன்னு சொல்ல வந்தேன். மை ஃபேமிலி இஸ் ஆல் இந்தியா ஃபேமிலி. Oh, you are all India family. Yeah. நீங்க அங்க எப்ப வேணா வந்து தாங்களா? who is this இவன் திருவிழாவுல பஞ்சு மிட்டாய் விக்கிற பையன். நீங்க யார கேக்குறீங்க? இவரு. மை செக்ரட்டரி. கொஞ்சம் வரீங்களா? 1 minute. I am sorry. Excuse me. yes please. இருக்கடா கூப்பிட. இவன் தான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த விஜய். இவனை விடாதீங்க, போய் பிடிங்க. இவரை பார்த்தாடா கைதிங்கிற? அவர் மூஞ்சிய பாடுறா. அவர் யாரு? ராயல் ஃபேமிலி, ஆல் இந்தியா ஃபேமிலி. டெல்லி, பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத் இங்கெல்லாம் அவருக்கு பங்களா இருக்குடா. டெல்லி, கல்கத்தாவுல பங்களா இருக்கு. ஆனா இவருக்கு இருக்கா? என்ன கிண்டல் பண்றியா? ஏற்கனவே நீ 3 இன்சிடென்ட்ல என்ன மாட்டி விட்டுருக்க. இப்பதான் எனக்கு ஒரு பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கு. அதை நீ கெடுக்க பாக்குற. சார், ஏற்கனவே நான் சொன்ன 3 இன்சிடென்ட் தப்பு தான். ஆனா இது உண்மை சார். அவனை விடாதீங்க, பிடிங்க. மிஸ்டர் திருவாசகம், உங்க அசிஸ்டன்ட் சொன்னீங்க. இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, அதுவும் கோமா பேசிட்டு இருக்கீங்க. என்ன சார் பிரச்சனை? சாரி சார். அது எப்படி சார் நான் உங்ககிட்ட வாயால சொல்றது? சும்மா சொல்லுங்க சார், அவன் உங்களை பார்த்து சொல்றான் சார். நீங்க ஒரு ஆயில் தண்டனை கைதியா சார்? வெரி ஃபனி. பண்ணிதான் சார் அவன். சார், உங்களுக்கு வேணா ஜோக்கா இருக்கலாம். இத பாருங்க சார், உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருக்காங்க சார். கரெக்ட் சார். உங்கள மாதிரி 7 பேர் இருக்கலாம். ஆனா இவர மாதிரி 7 பேர் இருந்தா அந்த பூமி தாங்குமா சார்? இருக்கட்டும் சார். ஆனா என்ன பார்த்து ஒரு ஜெயில் கைதின்னு சொல்றானே சார். சாரி சார். அவனுக்காக நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன் சார். பரவாயில்ல. ஏன்டா ஒரு ராயல் ஃபேமிலி ஆல் இந்தியா ஹாய் லவ்லி ஃபிகர். சார், ஃபிகர் இல்ல சார், லவர் லவர் லவர். உங்க லவ்வரா சார்? ஆமா சார், ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். பண்ணுங்க சார். சார், அவங்க வீட்ல தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க சார். வீட்ல எல்லாரும் அப்படிதான் சார் செய்வாங்க. இப்போ என்ன சார் பண்ண போறீங்க? நானும் தற்கொலை பண்ணிக்கலாம் இருக்கோம் சார். ஐயோ, நீங்க 2 பேரும் தற்கொலை பண்ணலாமா சார்? வாழ வேண்டியது சார். நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க சார். நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன் சார். சார், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சார். சார், ஆல் இந்தியா ஃபேமிலி அநியாயத்துக்கு நாசமா போக கூடாது சார். இங்க இருந்து போங்க சார். சார், கட்டி பிடிச்சிக்கலாமா சார்? கட்டி பிடிங்க சார். நல்லா அமைக்க கூட்டிட்டு போங்க சார். சார், கொண்டு ரொம்ப போங்க thanks சார். வரேன் போங்க சார். உங்களை போங்க மறக்க மாட்டேன் சார். சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். செலவுக்கு பணம் வச்சிருக்கீங்களா? வரேன் செலவு பணம் இருக்கா? இருக்குடா. மிஸ்டர் திருவாசகம், ஜெயில இருந்து தப்பிச்ச கைதியுடைய போட்டோ இது. இங்கதான் அவன் இருக்கிறானா? பார்த்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன் சார், இவனுக்கு தான் செலவு பணம் கொடுக்க போறீங்களா? இவனுக்கு டெல்லி, கல்கத்தா, பம்பாயில பங்களா இருக்கா? இவன் பிரின்சிபல் உங்களுக்கு கிடைக்காதா? ஏன் சார் அநியாயமா அவார்ட விட்டுட்டீங்க? இதுக்கு தான் சூப்பர் பிரெயின் வேணுங்கிறது. சரி சரி, நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. டேய், கையடறா. பின்னால வாடா. வாடா பின்னால. உனக்கு டெல்லி, ஹைதராபாத், கல்கட்டாவில் பங்களா இருக்கா? டேய் டேய் படுவா, உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன்டா. டேய், எங்க போனாலும் விட மாட்டா. உன்னை நான் எங்க போனாலும் விட மாட்டேன். வணக்கங்க. வணக்கம். நீங்க என்னங்க இப்படி கேட்டீங்க? அல்ட்ரா ப்ரொடக்ஷன்ல இருந்து கோல்மால் படம் எடுக்கிறோம். உங்க கடையில ஷூட்டிங் பண்ண போறோம்னு போன் பண்ணனே, ஞாபகம் இல்லையா? எனக்கு 6 பிரச்சனை இருக்குது. இதா ஞாபகம் இருக்குது. ஆமா, 6 ஆட் கொடுக்கறது. புதுமுகம் புவனேஷ், அறிமுகம் ஆஷா. புவனேஷ் வானா, ஆஷா எங்க இருக்குது? இருக்குங்க. கடை முதலாளியா நீங்க ஆக்ட் பண்ணுங்க. நானா? ஆமாங்க. உங்களுக்கு இருக்கிற முதவட்டு வேற யாருக்கு இருக்கு? ஐயா, அவங்க கூப்பிட்டுங்களா? நீ போயா, ஆஷா வர சொல்லு. கொஞ்சம் இருங்க. வாங்க வாங்க. முதலாளி ரொம்ப தங்கமானவர். இவர்தான் இந்த படத்துக்கு டைரக்டர். ஹலோ. இவர்தான் கேமராமேன். வணக்கம் சார். அசோசியேட் டைரக்டர். ஹலோ. இவர்தான் இந்த படத்துக்கு ஹீரோ. இந்த பையனா? பார்த்தா சின்ன பையன் மாதிரி தெரியுது. நடிப்பு நல்லா வருது. சீன் முடிஞ்ச அப்புறம் பாருங்க எப்படி என் நடிப்புன்னு. பொண்ணையா? பொண்ணு ஹீரோயின். வணக்கம். எப்படி இருக்கவே? என்னாலே போறோம்.
அப்போ ஆரம்பிக்கலாமா? முந்திரி கொட்டை இன்னும் சீனே சொல்ல அதுக்குள்ள என்ன கிளாப் வைப்பா? ஆமா டைரக்டர், இப்ப நீ என்ன படம் எடுக்க போற? கதாநாயகனும் கதாநாயகியும் இங்க வந்து நகை வாங்குறாங்க. வாங்கிட்டு இங்க இருந்து ஓடிடுறாங்க. ஓடிடுறாங்களா? அப்ப நான் என்ன செய்யறேன்? ஓடு கத்துறனா? இல்ல. போலீஸ் போன் பண்றனா? அதுவும் இல்ல. என்னையா பண்றேன் நானு? பாத்துட்டு சந்தோஷமா இருக்கீங்க. என்னையா டைரக்டர் நீ திருடிட்டு போறாங்க, சந்தோஷமா இருக்க முடியுமா? இது ஒரு வித்தியாசமான படங்க. டைரக்டர் சொல்றது செய்யுங்க. சரி அல்டாப்பே ஐயா, நான் நடிக்கிறது நல்லா தெரியும்ல. என்னங்க அப்படி கேட்டீங்க? நாளைக்கு பாருங்க இந்தியா பூரா தெரிய போறீங்க. ஆஷா கூப்பிடு. ஆஷா, ஒரு விஷயம் என்ன? கதாநாயகனும் கதாநாயகி இங்க இருந்து ஓடுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க கேமராவை தூக்கிட்டு வேனுக்கு ஓடுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் வேன் ஓடுது. பிலிம் அதுவும் நயா ஓடுது. அதுக்கப்புறம் லாங் ஷாட் கட் அப்படின்னு கட்டுவேன். அது உங்க காதுல விழுந்தா நீங்க கத்தலாம். வாயா இங்க வாயா. டைரக்டரா நீ? கொண்டுட்டாடா. ஆமா டைரக்டர் சார், இந்த சீனுக்கு வேண்டிய நகையெல்லாம் கொண்டு வந்தாச்சா? ஆர்ட் டைரக்டர் அல்போன்ஸ் இவா சார், நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கையா? இல்ல சார், வழக்கம் போல மறந்துட்டு வந்துட்டேன். ஏயா நீங்க எல்லாம் ஷூட்டிங்க்கு வர்றீங்க? கொஞ்சம் இரு. ஏன் சார் திட்டுறீங்க? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? சார், நகை இல்லைன்னா நீங்க ஷூட்டிங் நடக்காம போயிடும். என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுக்கு நகை தானே வேணும். இந்த கடையில் உள்ள ஒரிஜினல் நகையே தரேன். 1.5 லட்சம் ரூபாய் வேல்யூ அது. தரேன். அந்த இது உங்களுக்கு சூட் ஆகுமா பாருங்க. ஓகே சார். கேமராமேன் ரெடியா? ரெடி சார். நம்பர் கொடுப்பா. 1 by 1 டேக் ஆக்ஷன். சார், நெக்லஸ் காமிங்க. நெக்லஸ் பேட்டர்ன் இவ்வளவு இருக்குது. இதுல உங்களுக்கு எது பிடிக்குது? ஏதாவது பிடிச்சிருக்கா? எதுவுமே பிடிக்கலைங்க. எதுவுமே பிடிக்கலையா? வேற ஏதாவது லேட்டஸ்ட் மாடல் காமிங்க. இது பாருங்க, இது எப்படி இருக்குது? பரவாயில்ல. இத பாருங்க. நல்லா இருக்கா? ஐயா, பையனு பொண்ணு ஓடுறாங்க. சார், எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, நீங்க பாட்டு கத்தாம இருக்கீங்க. நீ சின்ன பையன், உனக்கு விஷயமே தெரியாது. இப்ப கத்த கூடாது. டைரக்டர் அங்க போய் கட் சொல்வாரு, அப்புறம் தான் கத்தணும். கட் சொல்லுவாரா? அங்க பாருங்க, எல்லாரும் இந்த ஏரியா விட்டே போயிட்டாங்க. போட்டோம். ஏரியா விட்டு போட்டாங்களா? ஆமா. கதவு திறக்கலாமா? அதான, உனக்கு என்ன? வாட் மேன்? உங்களை அரெஸ்ட் பண்ண வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? நான் யார் தெரியுமா? டிடெக்டிவ், இன்டெலிஜென்ட் பீரோ. நீ யாரா இருந்தா எனக்கு என்னையா? வந்து ஸ்டேஷன்ல பேசு. கான்ஸ்டபிள் சார், இவரையும் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணுங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச கைதிகளும் உள்ள, இன்டெலிஜென்ட் பீரோவும் உள்ள. ரொம்ப நல்லா இருக்கு. அடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. இங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணுன்னா நான் உள்ள இருந்தா நீங்கள் நானும் ஒண்ணாயிர முடியுமா? ஜவஹர்லால் நேரு, மகாத்மா காந்தி ஜெயில இருந்தாங்க. அதுக்காக நீங்களும் அவங்களும் ஒண்ணாயிர முடியுமா? நீ தானடா சொன்ன தமா துண்டு பையனுக்கு எவ்வளவு பெரிய மூளைன்னு. அந்த மூளை தாண்டா நம்ம 3 பேரை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. பாவம் பாஸ், உங்களை பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீங்க உள்ள, நான் வெளியே. என்ன மங்காத்த ஆடுறியா? அது இல்ல பாஸ், அந்த பொண்ணுட்ட இருந்து நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தீங்களா? உங்களால முடியலையே, அதான் சூப்பர் பிரைன்ங்கிறது. ஆமா, உங்களை எதுக்காக லாக்அப்ல வச்சாங்க தெரியுமா? எதுக்காக? அந்த பொண்ணு ஒரு மந்திரிய பாம்பு வச்சு கொள்றதுக்காக ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிருக்கா. அவளுக்கும் உங்களுக்கும் நெருக்கமான தொடர்புன்னு சிபிஐ சந்தேகப்படுறாங்க. அட பாவிங்களா, நான் ஏதோ தொட்டும் தொடாம பட்டும் படாம பழகிட்டு இருந்தேன். அத நெருக்கமான கனெக்ஷன் முடிவு பண்ணிட்டீங்களா? அது மட்டும் இல்ல பாஸ், உங்களை விசாரிக்க சொல்லி சிபிஐல என்ன அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. டேய்னு பேசாதீங்க, நான் டியூட்டில இருக்கேன், கொஞ்சம் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். மொத ஐஜி உங்களை என்கிட்ட அனுப்பும் போது பிரெயின் டிபார்ட்மெண்ட் இருந்து அனுப்பியிருக்கேன்னு சொன்னாருங்களே, அது என்ன பிரெயின் நான் தெரிஞ்சுக்கலாங்களா? சொல்றேன். கறி கடைக்கு போய் தினசரி மூளை வாங்கி வேலு ஹோட்டல், பொன்னிச்சாமி ஹோட்டல், முனியாண்டி விலாஸ் இப்படி எல்லா மிலிட்டரி ஹோட்டலுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நான் ஐஜி விட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நெருக்கத்துல தான் உங்கள்ட்ட அனுப்பிச்சாரு. ஓஹோ, அப்படிப்பட்ட பிரெயினா உங்க பிரெயின்? இந்த கடவுள் இயற்கையிலேயே எல்லாருக்கும் மண்டையில வச்சு அனுப்புவாரு, அந்த மாதிரி பிரெயின் இல்ல. கடைக்கு வாங்கி நீங்க இன்னொரு கடைக்கு சப்ளை பண்ற பிரெயின். ஷட் அப், கம் டு தி பாயிண்ட். அந்த பொண்ணு மேற்கொண்டு ஏதாவது சொன்னாளா?
அத நீங்க என்கிட்ட சொல்ல முடியுமா? ஓ சொல்லலாமே. அவங்க எல்லாம் இருக்காங்களே. எட்டி போங்க, நீங்க கொஞ்சம் கிட்ட வாங்க. வாங்க. ஐயோ, அந்த பொண்ணு கடைசியா சொன்னது இதுதான். டேய் மகனை இப்போ ஒத்த காத்தான் கடிச்சிருக்க. நான் கண்டிப்பா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆவேன். ஆனா உன் உடம்புல முக்கியமான பேர் பார்ட்ஸ் எதுவுமே இருக்காது. என்ன சிங்காரா சலங்கைய ஆட்டிக்கிட்டே வர? சத்தம் வருது இல்ல? சலங்கைய ஆட்டினா சத்தம் வராம ரத்தமா வர? அது எங்களுக்கு தெரியும். இத மத்தவங்க ஆட்டினா சத்தம் வராது. யாருகிட்ட காது குத்துற? சலங்கைய யார் ஆட்டினாலும் சத்தம் வரத்தான் செய்யும். நீ ஆட்டி பாரு, சத்தம் வராதுங்கிற. அப்படி சத்தம் வந்தா நான் உனக்கு 100 ரூபா கொடுத்துறேன். அப்படி சத்தம் வரலன்னா நீ எனக்கு 100 ரூபா கொடுத்துடணும். சரி சார், நீங்க ராசியான ஆளு. நான் இவங்கிட்ட சலங்கைய வாங்கி சத்தம் வரவழைச்சிடுறேன். நீங்க பணத்தை வாங்கி கொடுத்துருங்க சார். ஓகே. பேச்சு வர மாட்டியே? ஆஹா. நிஜம்மா? நிஜமா? சத்தியமா? சாட்சியா நான் இருக்கல, பணத்தை குடியா. இந்தாங்க சார் பந்தய பணம். சலங்கை பொல்லாத சலங்கை. யோ, நீ ஏதோ மோசடி பண்ணிருக்க. இதுக்கு உடந்தையா நான் இருக்க விரும்பல. இந்தாப்பா 100 ரூபாய் கொடுத்துட்டேன், சந்தோஷமா இருங்க. என்னடா இது சத்தமே வர மாட்டேங்குது? எங்க நீ சத்தத்தை உண்டாக்கு. சத்தம் வருது, நல்லா வருது. எப்படி? 100 ரூபா போச்சாடா இழிச்சவாயா? ஏமாத்திட்டியே. பழசு ஞாபகம் இருக்கா? 50 100 சரியா போச்சு. ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் சாப்பிடுற பழக்கம் என்னப்பா அன்னைக்கு எனக்கு ஐஸ்கிரீம் கொடுத்தான்னு சொன்னல, அவன் இங்க வந்திருக்கான். இங்க வந்திருக்கானா? உனக்கு எப்படி தெரியும்? அவன் குரலை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். குரலை வச்சு கண்டுபிடிச்சியா? அவன் குரலை மறுபடியும் கேட்டா உன்னால அவன் அடையாளம் காட்ட முடியுமா? ஓ காட்டுறேன் மம்மி. லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஒரு முக்கியமான அறிவிப்பு. இங்க ரிசப்ஷன்ல வந்திருக்கிறவங்கள ஒரு கொலகாரன் இருக்கான். அந்த கொலகாரனுடைய குரலை ஒரு கண் தெரியாத சிறுவன் கேட்டிருக்கான். அந்த கொலகாரனை நாங்க கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக நீங்க ஒவ்வொருத்தரா வந்து அந்த சிறுவன் கிட்ட உங்க பேரை சொல்லிட்டு போகணும்னு கேட்டுக்கிறேன். யாரு மஞ்சுவா? ஆமா. நீ கல்யாணத்துக்கு வந்திருக்கியா? ஆமா. விமல், நீ தான் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க போறியா? ஆமா. அந்த கொலைகாரனை கண்டுபிடி. அவன் நாசமா போவன். வாங்க பேசுங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இதெல்லாம் அரசியல் மேடல் நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா பேர் சொல்லிட்டு போயா. பேர் கதிர்வேலுங்க, சேனாமடியில் குடியிருக்கிறேங்க. ஏப்பா இவரா? இல்ல. நீங்க போகலாம். அடுத்தது. எங்கயோ போய்கிட்டு இருந்த என்ன வாங்க கல்யாணத்துக்கு கூட்டிக்கிட்டு வந்து இப்படி வம்பல மாட்ட வச்சிருக்கியா? இது எனக்கு தேவையா? நான் மட்டும் இந்த கல்யாணத்துக்கு வர வேண்டியவனா? என் பொண்டாட்டி பேச்சை கேட்டு வந்து நின்று முடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏயா கணக்கிற? இன்னைக்கு நீ என் குரல் அந்த கொலகாரன் குரல் மாதிரி மாறிட போகுது. ஏன்பா இவரா? இல்ல. நீங்க போகலாம். இருக்கணும்ப்பா, வர்றேன். உன் பேரை சொல்லிட்டு போயா. விஜய் வெங்கட ஓரகந்தி கரகதமா நாயுடுகாரு. தம்பி இவரா? கொஞ்சம் இருக்கு தம்பி. மறுபடியும் எங்க பேரு சொல்லுங்க. மறுபடியும் எங்கன்னா என் பேரை சொல்ற. நான் வாழ்க்கையில ராத்திரியில மூட்டை பிச்சு கிடைச்சா கூட கொல்ல மாட்டேன். ஒழுங்கா பேரை சொல்லிட்டு போயா. விஜய் வெங்கட ஓரகந்தி கரகதமா நாயுடுகாரு. போயா. நெக்ஸ்ட். உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. யாரும் வெளியே போக கூடாது. கான்ஸ்டபிள். அப்பா அப்பா என்னம்மா மஞ்சு?
ஏன்பா லைட் அணைஞ்சு ஓடி வந்துட்டீங்க? அது வந்து ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் ஓடி வந்துட்டேன். அப்ப நான் உங்க பேச்சு டூ. கண்ணு இல்ல, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். அது சரி, நாளைக்கு நான் விமல் வீட்டுக்கு போட்டுமா? அங்கேயும் நீ போக கூடாதுமா. அங்க ஏன் போக கூடாது? அவன் அவங்க அப்பாவையே துப்பாக்கியால சுட்டு கொண்டவன். அவன் கொலைகாரன். அவன் கொலைக்காரன் இல்ல, துப்பாக்கி கொடுத்தானே அவன் தான் கொலைக்காரன். அவன் நாசமா போனோம்.